அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவபெருமானின் அருளால நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான நாளாக அமைய போகுதுங்க. இந்த முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை காட்டிலும் சிறப்பான ஒரு கோவில்னா அது சிவன்மலை ஆண்டவன் கோவில். இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் தற்போது ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் மங்களகரமான 4 பொருட்கள் வைத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நாட்டில் பல சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் அதிக நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பொறுத்தவரை இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள மிதுனராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அலை போல அவமானத்தை வந்தாலும் சிரிக்கும் சிற்பமாய் நின்று சிரித்து கொண்டே கடந்து சொல்லக்கூடிய அன்பான உள்ளம் கொண்ட மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு பிறந்திருப்பதால் தடைகள் உடைப்படுங்க. தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க. மனக்குழப்பங்கள் இனி நீங்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்க போகுது. உங்களின் செல்வாக்கு இனி உயருங்க. குடும்பத்தில் அமைதி திரும்ப போகுது. தடைப்பட்ட சுப காரியங்கள் வெகு விமர்சையாக நடக்க முடியும். கணவன் மனைவிக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். பிள்ளைகளால் உறவினர் மத்தியில் பெருமை அடைவீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி மறையும். வெகு நாட்களாக பேசாமல் இருந்து வந்த சகோதரர்கள் இனி பேசுவாங்க. அதே போல் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அமர்ந்திருப்பதால் பெரிய நோய் இருப்பதை போல பிரம்மை ஏற்படலாம். உடற்பயிற்சி மேற்கொள்வதும் நல்லது. வீணாக கோபப்படாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சில் கம்பீரம் இனி பிறக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் அனைத்து விலகிடுங்க. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி புதன் சித்திரை 17 வரை மீன ராசியில் நீச்சமாக இருப்பார். குருவோடு பரிவர்த்தனம் பெறுவதால் நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு கிடைத்திருக்குங்க. திட்டங்கள் தீட்டி புதிய முயற்சிகளை வெற்றி காண்பீங்க. பிறருக்கு உதவி செய்து பாக்கிய பலனும் அதிகரிக்க போகுது. பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் பலிகள் இனி விலகும். மன சங்கடங்களும் நீங்குங்க. துணிச்சல் சில முக்கிய முடிவுகளாக எடுப்பீங்க. இறை வழிபாட்டின் மூலம் நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் வரும். உங்கள் முயற்சியில் சிறு தடையும் தாமதம் நிலவினாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கே உண்டுங்க. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் மற்றும் கன்சல்டிங் நிறுவனம் நடத்துவங்களுக்கு இது பொற்காலமாக அமையும். விலகி சென்ற உறவுகளை குரு பகவானை மீட்டு தருவார். உறவுகள் பகை மருந்து ஒன்றாக இணைந்து செயல்படுவீங்க. உறவுகளிடம் கோல் மூட்டி வைக்க பார்த்தவங்க விலகி ஓடிடுவாங்க. அதே போல் உங்கள் வார்த்தைக்கு குடும்ப கட்டுப்படும். குடும்ப முன்னேற்றத்திற்கான அனைத்து தேவைகளும் இனி நிறைவாகும். பிள்ளைகளால் மன நிறைவு பெறுவீங்க. நிம்மதி இந்த நேரத்தில் உண்டு. அதே போல் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. பல வருடங்களாக தீராத முன்னோர்களின் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக நிலுவையில் இருந்த வழக்குகள் இனி சாதகமாக முடியும். பாக பிரிவினைகள் மத்தியஸ்தாரர்கள் மூலம் பேசப்பட்டு சுமூகமாக முடியுங்க. அதே போல் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு வந்தாலும் உடனே சரியாகிடுங்க. போதிய ஓய்வு நிறைந்த சந்தோஷம் நிம்மதியான தூக்கம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. டென்ஷன் இனி குறையும். ஜனன கல ஜாதக தசாபுத்தி சாதகமாக உங்களுக்கு இருப்பதால் சித்திரையில் நல்லபடியாக திருமணம் நடத்தி முடியும். குடும்பத்தில் சென்று குல தெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை செய்து பூர்த்தி செய்து மகிழ்வீங்க. வெளிநாட்டிலிருந்து பூர்வீகம் வந்து செல்வதில் இருந்த தடைகளும் இனி அகலும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். நீங்கள் விரும்பும் கல்லூரிக்கு உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்கும். மேலும் தன வரவில் நிலவிய தடை தாமதங்கள் இனி அகலும். எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இல்லைன்னா இன்ற நிலை இனி மாறும். முன்பு இருந்ததை விட வருமானம் இனி உயருங்க. அதிகமாக நீங்கள் வருமானத்தை ஈட்டிப்பீங்க. வட்டிக்கு வட்டி கட்டிய கடன் பிரச்சனைகள் இனி குறையும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீங்க.
வாழ்க்கை துணையான ஆதாயம் கிடைக்கும். சொகுசு வாழ்க்கை வாழ போறீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி உண்டு. வீடு மாற்றம், வேலை மாற்றம்னு விரும்பத்தகுந்த மாற்றங்கள் இந்த நேரத்தில் நடக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சகாயங்கள் உண்டு. தொழில், உத்தியோகம், திருமணம், குழந்தை, வீடு, வாகன யோகம் அனைத்து விதமான பாக்கியங்களும் உண்டு. பிள்ளைகளுடைய சுப காரியங்கள் கோலாகலமாக நடைபெறும். பிறந்த வீட்டாரோ புகுந்த வீட்டாரோ போட்டி போட்டு கவனிக்க போகிறாங்க உங்களை. அதே போல் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். கணவனுடைய ஆரோக்கியம் இனி சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தருவாங்க. கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மறையுங்க. கணவன் மனைவி உறவு இனி மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மிதுன ராசினருடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய காலம் இதுதான். உங்கள் முன்னேற்றம் கண்டு உறவினர்கள் இனி ஆச்சரியப்படுவாங்க. தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு சென்றுவிடும் அளவுக்கு உறுதியாக சொல்லலாம். நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல் உத்தியோகத்தில் நிலவிய நெருக்கடிகள் இனி சீராகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி தற்போது பலித்திடும். வேறு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தனியார் துறையினருக்கு நல்ல உத்தியோகம் இந்த நேரத்தில் கிடைக்கும். வேலை மாற்றம், ஊதிய உயர்வு, ஊர் மாற்றம்னு அனைத்து விதமான முன்னேற்றமும் இந்த நேரத்தில் உண்டு. அரசாங்க ஊழியர்கள் சிறப்பாக பணி செய்து அதற்கான பலனும் கிடைக்குங்க. அதே போல் மிதுன ராசியில் வரக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் 10ல் ஒரு பாவதியாவது இருக்கணும். தற்போது 10ல் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் சிந்தனை முழுவதும் தொழில் பற்றியே இருக்குங்க. தொழிலில் லாபம் வருவதற்கான புதிய முயற்சிகளை, யுக்திகளை கடைபிடிப்பீங்க. தொழில் பங்காளிகளுடன் ஏற்பட்ட ஈகோ இனி தனியும். மன வலிமையை அதிகரிக்குங்க. எதிர்நீச்சல் போட்டு உழைத்து ஆதாயத்தை அதிகரிப்பீங்க. இதுவரை ஒரு தொழில் செய்தீங்கன்னா 2 தொழில் செய்யக்கூடிய எண்ணமும் உண்டாகும். பாகிஸ்தான ராகுபால தொழிலில் நிலவிய மாந்த நிலை மாறி லாபம் உண்டு. சிலருக்கு தொழில் விரிவாக்க சிந்தனை தோன்றும். வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டு. பல புதிய தொழில் முதலீட்டாளர்கள் உருவாகுவாங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் பதவி ஸ்தான அதிபதி சுக்கிரன் தன் வீட்டை தானே உச்ச சூரியனோடு இணைந்து பார்ப்பதால் உங்களுக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய காலமாக இது மாறப்போகுது. மக்கள் சேவையோ மகேசன் சேவைன்னு பல மிதுன ராசினருக்கு அரசியல் ஆர்வம் அதிகரித்து அரசியல் களத்தில் இறங்கிடுவீங்க. அரசியலில் ஈடுபட்டோருக்கு ராஜயோக தரக்கூடிய காலமும் இதுதான். கட்சிக்காக அலைச்சல் ரொம்ப மிகுந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். புதிய மாற்றங்கள் நிச்சயம் உருவாகும். கடந்த காலங்களில் விதைத்த விதை தற்போது துளிர்விட ஆரம்பிச்சிருச்சுங்க. மக்கள் மனதில் இடம் பிடித்து உங்கள் பெயரும் அந்தஸ்து உயர்த்தி கொள்வீங்க. மேலும் அரசியல் பிரமுகர்கள் காட்டில் இந்த நேரத்தை பலமழை தான். அற்புதமான நல்ல ஒரு காலமாக இருக்க போகுது. பல புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெயர் புகழ் செல்வாக்குன்னு கொடி கட்டி நீங்கள் பறக்க போகிறீங்க. கவனமாக செயல்பட வேண்டிய காலம் தாங்க. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருப்பதால் உங்கள் தொழில் வளர்ச்சியால் பல வழிகளிலும் தனவரவு உண்டாகும். அதிக நேரம் உழைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இந்த நேரத்தில் அமையும். வேலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் தடையின்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதே போல் அதிர்ஷ்டம் சற்று குறைந்ததாக இருக்குது. உத்தியோகத்தர்கள் உயர் அதிகாரிகள் சக பணியாளர்களிடம் சகிப்புத்தன்மையோடு பழகுவது நல்லது. வீடு கட்டுப்படி விறுவிறுப்பாக இனி நடைபெறும். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்ப பார்த்திங்கன்னா உறவுகளின் அன்பு ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க. தவறான எண்ணாலைகளால் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தார்மீக உணர்வோடு உழைத்து முன்னேறுவதற்கான சிறிய பேராசையும் துளிர்விடும். அதே போல் 2ஆம் திருமணம் நடக்கும். செயற்கை கருத்தரிப்பு முறையை அணுகுவது தவிர்த்திடுங்க. சிலருக்கு வெளிநாட்டு வேலை இந்த நேரத்தில் அமையும். எதிர்பார்ப்புகளில் தடையும் தாமதம் உண்டாகலாம். தொழில் ஒப்பந்தங்கள் கைமாறி போகலாம். வழக்குகளை இழுபறியாகக்கூடிய தொழில் தொடர்பான தடாலடியான முக்கிய முடிவுகளை தவிர்த்திடுங்க. அறிமுகம் இல்லாத நபர்களுடைய நட்பை தவிர்ப்பது நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் சித்ரா பௌர்ணமி என்று விரதமிருந்து புதன் ஓரையில் மகாவிஷ்ணுவை வழிபட உங்களுக்கான நிம்மதி அதில் பிறக்கும். புதன்கிழமை நாளில் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு
நாராயணரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. இந்த பதிவில் நாம் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு சித்திரை மாதம் முடிவதற்குள்ள கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.